டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ப்ரொஜெக்டர் ஹோம் தியேட்டர் செட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட். ப்ரொஜெக்டர்ல டிஃபால்ட்டாக வர சவுண்டு அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. நம்ம சூப்பராக ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படின்னா சவுண்ட் பார் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். சவுண்ட் பார் வாங்கலான்னும் போது பல கன்ஃபியூஷன். இந்த 3.2.1 5.2.1 5.1 இந்த மாதிரி நிறைய கான்ஃபிகரேஷன் இருக்கு. அதே மாதிரி டால்பி டிஜிட்டல் இருக்கு, டால்பி அட்மாஸ் இருக்கு, டால்பி டிஜிட்டல் பிளஸ் இருக்கு. இதுல எதை சூஸ் பண்ணணும், என்னுடைய ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த சவுண்ட் பார் வந்து கரெக்டாக இருக்கும், என்னுடைய ப்ரைஸ் பட்ஜெட் இவ்வளோ ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. டால்பி அட்மாஸ் அப்படின்றது தான் ஃபியூச்சர் ப்ரூஃப். டால்பி டிஜிட்டலோ இல்லை டால்பி ஆடியோன்னு ஜென்ரலாக கொடுக்கறது எதையுமே கன்சிடர் பண்ணல. டால்பி அட்மாஸ் உங்களோட பட்ஜெட்டு கண்டிப்பாக வந்து ஒரு 10K மினிமமாக வச்சுக்கோங்க. அதுக்கு கம்மி வந்து சவுண்ட் பாரை வாங்க வேண்டாம். இந்த வீடியோவில் 10,000 பட்ஜெட்ல இருந்து 35,000 பட்ஜெட் வரைக்கும் எந்த சவுண்ட் பார் சூப்பராக இருக்கும், டாப் 5 டால்பி அட்மாஸ் சவுண்ட் பாரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ ஹோலி சேல் வந்து அமேசானில் போயிட்டு இருக்கு. அதனால இப்போ நான் சொல்கிற அந்த 5 ப்ரொஜெக்டரோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்க. பிராண்டட் சவுண்ட் பாருக்கும் நான் பிராண்டட் சவுண்ட் பாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இவங்களால ஏன் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியுது, இதை பற்றி நிறைய சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சு, கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து உங்களோட ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சேனலை வந்து பார்த்துடலாம். 2.1 சேனல், 3.1 சேனல், 5.1, 5.2. இந்த டாட்ன்றது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, ஊஃபர் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்குன்றதை காமிக்குது. 5.2 சேனல் ரைட் சைடில் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அது வந்து 2 ஊஃபர் வந்து இருக்குது. 5.1 அப்படின்னா 5 ஸ்பீக்கரு 1 ஊஃபரு. 3.1னா 3 ஸ்பீக்கரு 1 ஊஃபரு. 2.1னா 2 ஸ்பீக்கர் 1 ஊஃபர். ஸோ பேசிக்கான ஒரு சவுண்ட் வேணும், என்னோட ரூம் சைஸ் வந்து ரொம்ப சின்னது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வேணும் அப்படின்றவங்க 2.1 சேனலை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 3.1 யார் போகலாம் அப்படின்னா, எனக்கு வந்து டயலாக்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும், அப்புறம் மீடியம் சைஸ் ரூமு, சவுண்டு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கணும், எனக்கு வந்து ரொம்ப பேசிக்கான சவுண்ட் வேணாம், அதுக்கும் மேலே வேணும்னா மீடியம் சைஸ் ரூமுக்கு 3.1 வந்து நம்ம போய்க்கலாம். என்னோட ரூம் சைஸ் வந்து ரொம்ப பெருசு ப்ரோ, அது அப்படி உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சரௌண்ட் சவுண்டுக்கு தான் போகணும். சரௌண்ட் சவுண்ட் வந்து 5.1 தவிர வேறு எதுலேயும் வராது. இந்த 5.1 சேனல் இல்லைன்னா 5 ஸ்பீக்கர் இருக்கும், அதனால் தலைக்கு பின்னாடி 2 ஸ்பீக்கர் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ 5.2 யாருக்கு வேணும் அப்படின்னா, ரொம்ப டீப்பராக எனக்கு வந்து பேஸ் ரொம்ப பிடிக்கும், பேஸில் வர இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய ரூமுக்கு உங்களோட ஹோம் சினிமா அல்டிமேட்டாக இருக்கணும்னா 5.2 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3த்துக்கும் டிஃப்ரென்ஸு இது பயங்கரமாக எல்லாரையும் வந்து குழப்பம். இந்த பட்ஜெட்டில் வாங்குறவங்க தான் வந்து இதில் வந்து பாதிக்கப்படுவாங்க. டால்பி டிஜிட்டல்னா ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும், 5.1 சரௌண்ட் சவுண்ட் வந்து 6 சேனல் வரைக்கும் அது கொடுக்க முடியும். பிட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 640 kbps தான். சவுண்ட் குவாலிட்டி வந்து பேசிக் சரௌண்ட் சவுண்டு தான். டெக்னாலஜி வந்து கம்ப்ரஸ்ட் ஆடியோ யூஸ் பண்ணுறாங்க. டால்பி டிஜிட்டல் ப்ளஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.1 சரௌண்ட் சவுண்டு 8 சேனல் வரைக்கும் உங்களுக்கு வரும். பிட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 mbps. சவுண்ட் குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக வரும். டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் கம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டால்பி அட்மாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, அங்கே பாருங்கள் 3D ஆடியோ வந்து உங்களுக்கு ஆடியோ சேனல் இருக்குது, ஆப்ஜெக்ட் பேஸ்டு சவுண்ட் இருக்கும். பிட் ரேட் வந்து 768 kbps வரும். சவுண்ட் குவாலிட்டி வந்து இம்மர்சிவ் 3D சவுண்ட் வந்து உங்களுக்கு வரும். அப்ஃபயரிங் ஸ்பீக்கர் வச்சு அது வந்து கொண்டு வருவாங்க. டெக்னாலஜி வந்து 3D ஸ்பேஷியல் ஆடியோ, இதுதான் ஃபியூச்சர் வந்து ரூல் பண்ண போகுது. நம்ம சவுண்ட் பார் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 வருஷமாவது யூஸ் பண்ணுவோம். அதனால் டால்பி அட்மாஸ் போகிறது தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்து எல்லாருக்கும் இருக்க சந்தேகம், பிராண்டடுக்கும் நான் பிராண்டட் சவுண்ட் பாருக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸு, ஹையர் வாட்லாம் கொடுக்குறாங்களே 9,000 பட்ஜெட்டில் சில பிராண்டெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் பிராண்டட் ப்ரொஜெக்டரில் வாட் வந்து ஃபேக்காக இருக்கும் சரிங்களா. டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஹையர் வால்யூமில் வந்து இறையும். அதனால தான் நான் ஒரு ப்ரொஜெக்டர் வீடியோவில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறேன். லோ குவாலிட்டி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, லைஃப் ஸ்பேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும், டெஸ்டிங் வந்து சரியாக பண்ண மாட்டாங்க, கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதுவே பிராண்டட் சவுண்ட் பார் போனீங்க அப்படின்னா ஆக்சுவல் வாட் என்னவோ அந்த அவுட்புட் தான் இருக்கும். ப்ரீமியம் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹை குவாலிட்டி மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, அதனால் டஸ்ட்டை வச்சு அஃபெக்ட் ஆகாது. நிறைய டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க சர்டிஃபை பண்ணுன்றதுக்காக. 60 வாட்டே பிராண்டட் வந்து போதும், 1200 நான் பிராண்டட் கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி அண்ட் சேஃப்டி வந்து அஷ்யூர்டாக இருக்கும். அதனால தான் பிராண்டட் சவுண்ட் பார் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ லிஸ்ட்டில் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போட் வந்து வருது சரிங்களா. ஸோ போட்டில் வந்து இந்த 5.1 5000Dன்றது உங்களுக்கு சூப்பரான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற ஒரு சவுண்ட் பார். இதில் வந்து போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா போர்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். விலை பார்த்தீங்க அப்படின்னா
10,999 ரூபாயில் உங்களுக்கு கிடைக்குது. இது முன்னாடி வந்து உங்களுக்கு 2,000 ரூபாய் ஜாஸ்தி இருந்துச்சு, 12,999 ரூபா. இன்னும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமுமே உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வித்தின் 1 டேல அமேசானில் டெலிவரி ஆகிடும். சூப்பரான ஒரு ஸ்பீக்கர் பட்ஜெட் செக்மெண்ட்டில். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் பிராண்டு, சரிங்களா? ஜெப்ரானிக்கில் வந்து 725 வாட்டில் உங்களுக்கு 19,999 ரூபா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வருது. கூப்பன் கோடு வந்து 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா இன்னும் 18,000 கிடைக்கும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 17,000 ரூபாயில் கூட நம்ம வந்து வாங்க முடியும், சரிங்களா? ஸோ இதில் வந்து 5.2.4 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் சவுண்டு குவாலிட்டி ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஆர்எம்எஸ் அவுட்புட்டே பாருங்களேன், 305 வாட்டு, 2 110 வாட்டுக்கான ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் இதுலேயும் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மைக்கோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா JBLல 25,000 ரூபாய் பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த சவுண்ட் பாரில் உங்களுக்கு பேஸ் வந்து ரொம்ப டீப்பராக எதிர்பார்க்கலாம். JBL சொல்லவே தேவையில்லை. இந்த JBL அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 440 வாட்டு. கண்டிப்பாக வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு முந்தைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26,000 ரூபாய் சம்திங் இருந்துச்சு. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 23,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ப்ரைஸ் டீல் தான். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கோங்க. இந்த சவுண்ட் பார்க்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். இதுலேயும் வந்து ERக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா LGயில் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சவுண்ட் பார் வந்து 400 வாட் வந்து சப்போர்ட் பண்ணும். 3.1.1 சேனலு. இது எல்லாத்தோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஒரு தடையும் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ ஹோலி சேல் போகிறதுனால 23,834 ரூபாய் வந்து உங்களுக்கு வருது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சவுண்ட் பாரும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா LG டிவி வச்சுருந்திங்கன்னா இன்னும் வேறு லெவலில் அது சிங்காக இருக்கும். ஸோ டால்பி அட்மாஸ் மட்டும் இல்லை, DTS Xும் வந்து உங்களுக்கு இந்த சவுண்ட் பாரில் சப்போர்ட் பண்ணும். LG சொல்லவே வேண்டாம். ஸோ இந்த பிராண்டட் ப்ரொஜெக்டரில் வந்து நீங்கள் வந்து இதை கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். LGலேயும் நிறைய ப்ரொஜெக்டர் அவைலபிளாக இருக்குது. சவுண்ட் பாரும் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சிங்க் வந்து உங்களுக்கு வரும். இல்லை டிவியில் கனெக்ட் பண்ண போகிறனாலும் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோனி பிராவியாவில் உங்களுக்கு 35,000. இதுதான் வந்து ஃபைனலாக நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு சவுண்ட் பாரு. இந்த சவுண்ட் பார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3.1.2 சேனல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து டால்பி அட்மாஸ் தான். இதில் ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா டயலாக்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். சோனி பிராவியா 2 டிவி கூட நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் அப் ஃபயரிங் ஸ்பீக்கர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த சோனிக்கான ஸ்பெஷாலிட்டி சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ERக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வயர்லெஸ் சப் ஊஃபர் கொடுத்துருக்கிறது வேறு லெவல் டீல், சரிங்களா? இன்னும் நீங்கள் HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 3,000 ரூபாய் கம்மியாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம டாப் 5 சவுண்ட் பார்.